எவ்ரி ஒன் ஹாப்பி ஃப்ரைடே வீக்கெண்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ஸ்கூலுக்கு லீவ் விட்ருப்பாங்க. நேற்று 2 நாள் வந்து நியூஸ் போட முடியல. நேற்று எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் போய் ஓட்டு போட்டாச்சு. சரி, இன்றைக்கி என்ன பார்க்கலாம். தேங்க்ஸ் எஸ்ஐஆர் தமிழ்நாடு ரெக்கார்ட்ஸ் 85% போலிங். ஸோ எஸ்ஐஆரில் வந்து நிறைய டெலீட் பண்ணியிருந்தாங்க ஓட்ஸு. அது இல்லாமல் வந்துட்டு 85% யூஸ்வலாக இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து நேற்று தான் நடந்திருக்கு இத்தனை வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எஸ்ஐஆர்னால தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 3.7% இன்க்ரீஸ் ஓவர் 2021 ஆஃப்டர் 11% கட் இன் எலக்ட்ரல் ரோல்ஸ். ஸோ 11% வந்து ஓட்டர்ஸ் வந்து நீக்கினதுக்கப்புறமாவும் 3.7% வந்து ஜாஸ்தியாக பதிவாயிருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஓவரால் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கரூரில் 92.6%, சேலமில் இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க சார்ட்டு. ஸோ சேலமில் 90.7%, நாமக்கல்லில் 90.2, தருமபுரியில் 90.1, ஈரோடில் 90.1. ஸோ எல்லாமே 90 அபவ். கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோட்லலாம் 90%க்கு மேலே ஓட்டு பதிவாயிருக்கு. இது ரொம்ப ரேர். ஹிஸ்ட்ரியில் ஒரு 50 வருஷம் கழித்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐஆரில் ஆல்ரெடி நீக்கிட்டாங்க 1,00,000 பேருக்கு மேலே. ஸோ அதனால் 1 கோடி பேர் டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக 1 கோடி பேருக்கு மேலே வந்து எஸ்ஐஆரில் நீக்கியிருக்காங்க. அதனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தெரியுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் எலெக்ஷன் நியூஸ். ஒரு நிமிஷம் சாட் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் பண்ணிடுறேன். வருது ஆன் சோஷியல் மீடியா. ஓகே, எலெக்ஷன் நியூஸ் வருதா, என்னென்னு வருது? ஸோ நிறைய இடத்துல நானும் பார்த்தேன் நியூஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்துட்டு பஸ்ஸு நிறைய பேர் வந்து உள்ளே வர முடியாமல் பாதி வழியில் நின்று இருக்காங்க. சென்னைக்குள்ளே வர முடியாதவங்க, சென்னையிலேருந்து போனவங்க ஊருக்கு போக முடியாமல், பஸ் ஃபெசிலிட்டி நிறைய இல்லைன்னு சொல்லிட்டு மீடியாவில் ரொம்ப கவர் பண்ணல. பட் தினமலர் அந்த மாதிரி ஒரு சில மீடியாஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அது ஆப்வியஸாக தெரியுது, இவ்வளோ வந்து பண்ணக்கூடாது. என்ன தான் வந்து மக்கள் வந்து ஒரு சார்பில் பேசப்படுறாங்க அப்படின்னா கூட அவங்க ஓட்டு போடுறது யாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த பூத்துக்குள்ளே சொல்கிறது ஒன்றா இருக்கலாம், செய்கிறது ஒன்றா இருக்கலாம். அது வந்து ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அதை வச்சு வந்து ஓட்டு போட அனுப்பாமல் தடுக்கிறது, பஸ் விடாமல் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. ஸோ அது வந்து இந்த ஆட்சியில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. லகார்ட்ஸ் லோவஸ்ட் டேர்ன் அவுட் அப்படின்ட்டு, அதாவது இருக்கிறதுலே கம்மி பர்சன்டேஜ் யாரெல்லாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டிருக்காங்க. நீலகிரிஸ், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, இங்கெல்லாம் தான் வந்து கம்மியாக இருக்குது பர்சன்டேஜ். ஹையஸ்ட் வந்து கரூர், சேலம், நாமக்கல், தருமபுரி, ஈரோடு. லோவஸ்ட் வந்து நீலகிரிஸ், திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி. இங்கெல்லாம் 75%. அதுக்கு மேலே தான் 75, 76, 77, 78 அந்த மாதிரி பதிவாயிருக்கு. ஸோ லோவஸ்ட் இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க. யூனிஃபார்மோட வராங்க டிவிகேக்காரங்க அப்படின்னா, அந்த யூனிஃபார்ம்னு இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா, ஒயிட் ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு, அது என்ன சொல்கிறீங்க? இது ட்ரெஸ் கோடுன்னு சொல்லி நிறைய பரப்பிட்டு இருந்தாங்க. நிறைய ஆக்ட்ரஸஸ்லாம் வந்துட்டு ஒயிட்டு அண்டு காக்கி பாட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து அந்த ட்ரெஸ் தான் போடுறாரு. ஸோ அதனால் வந்து அது கோடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா? டிவிகேக்காரங்க எங்கேயும் ஓட்டு கேட்கல, ஓட்டு பூத் கூட இல்லை. ஓகே, எங்கேயுமே ஓட்டு கேட்கல அப்படிங்கிறீங்களா? பார்க்கலாம், ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். மே 4 என்ன நடக்க போகுதுன்னு. விஜய் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் 80 to 90% பப்ளிக் விரும்புகிறாங்க. நான் இல்லைன்னே சொல்லலை. அவர் வந்தால், இப்போ யாருமே வந்து, இப்போ நான் வந்து நியூட்ரலான ஒரு ஆள். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, யார் வந்தாலும் நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் யோசிக்கிறேன். டிஎம்கே, ஏடிஎம்கே யார் வராங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ விஜயுமே வந்தால் என்ன பண்ணுவாருங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இந்த நியூட்ரல் பப்ளிக்காக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குமே என்ன பிரச்சனைனா, இவர்கிட்ட நிறைய மைனஸ் இருக்குது, பேசுகிறதுல ஒரு தெளிவில்லை, ரொம்ப இமோஷ்னலாக ஆகிறாரே தவிர, கரூர் விஷயத்தப்போ வந்து இந்த மாதிரி முட்டி போட்டு பிரார்த்தனைலாம் பண்ணலையே. இப்போ வந்து ஓட்டு கேட்க போகும்போது துண்டு போட்டு பிரார்த்தனை பண்ணுறாரு முட்டி போட்டு அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் வந்து இப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக, ஜென்ரல் பப்ளிக்காக நம்மளுக்குமே கொஸ்டின் வருது இல்லையா. அப்போ உள்ளவே இருந்தார், அப்போ யாரும் இந்த மாதிரிலாம் தடுக்கலாம் இல்லை. கோயில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறது இப்போ வந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது நிறைய விஷயம் இருக்குது. சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். பட் ஆக்ஷனபிளாக என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் தெரியும். இப்போ அவர் ஜெயித்தாலுமே என்ன பண்ணுவார்? இப்போ எல்லாருமே நிறைய பேர் அந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸுமே தான் சொல்கிறாங்க, அவர் வரணும், வந்து பேசணும். அங்கே வந்து பேசும்போது அவர் என்ன பேசுகிறாருங்கிறத பொறுத்து தான்
அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு பப்ளிக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்ட்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸ்பெஷல் இன்டென்சிவ் டர்ன் அவுட் நேஷனல் ரெக்கார்ட் ஆஃப் 92.6% இன் பெங்கால் ஃபேஸ் 1. பெங்காலில் ஃபேஸ் 1 எலெக்ஷன்ஸில் 92.6 இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுவும் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிரசிடென்டட் இன் கண்ட்ரி சே எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல்ஸ். ஸோ இதுவுமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். 92.6 பெங்காலில் வந்து பதிவாயிருக்கிறது பெரிய சேஞ்ச் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ சேஞ்ச் மாற்றம் வந்து ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹையர் டர்ன் அவுட், மோர் ஓட்டர்ஸ், நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க, வை டோன்ட் யூ டிக்ளேர் எமர்ஜென்சி அப்படின்ட்டு காலிங் இட் அப்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் டிராஸ்டிக். கல்கட்டா ஹைகோர்ட் on Thursday slammed Election Commission for its 48-hour restriction on motorcycle in Kolkata and South 24 Parganas from 6 p.m. on April 27, saying, why is not your authority declaring an emergency? Citizens' rights cannot be curtailed in this manner. அப்படின்ட்டு அங்கேயும் வந்துட்டு டு சப்மிட் அண்ட் அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கேயும் பிரச்சனை போயிருக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்காம ஜனங்க நிறைய பேர் ஓட்டு போட முடியாமல் இருந்ததுக்கு தான் வந்து விஜய் சொல்லிட்டு இருந்தார், டைமிங்கை வந்து ஒரு 8 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்ட்டு. பட் ஆனால் ஒருத்தர் மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் அஃபிஷியல் சென்னையில் ஐ திங்க் ஒருத்தர் மட்டும்தான் அது வந்து சொல்லியிருந்தார். அப்போ கூட 6 மணிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா க்யூவில் நிற்கிறீங்கன்னா 8 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம் அப்படின்ட்டு. அது ஏன் சீரியஸாக எடுத்துக்கலான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர், அவ்வளோ ஜனங்க நம்ம பார்க்குறோம் வீடியோஸில் ஓட்டு போட முடியாமல் பாதி வழியிலே நின்று இருந்தாங்க அப்படின்ட்டு, பஸ்ஸு பிடிக்க முடியாமல். ஸோ பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸு நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றது தெரியுது. யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் ஒவ்வொரு ஓட்டுமே ஏன் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கன்னா இதுதான். ஒரு டெசிஷனே வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட கையிலையுமே இருக்குது. பார்த்து யோசித்து அனலைஸ் பண்ணி போடுங்கன்னு அதுதான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு தான் போடணும், அவங்களுக்கு தான் போடணும்னு இல்லை. யோசித்து யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும். சென்னை சீஸ் லோவர் டர்ன் அவுட் பட் ஹையர் பர்சன்டேஜ். ஸோ வந்தது கம்மி தான், பட் பர்சன்டேஜ் வகையில் பார்க்கும்போது ஜாஸ்தியாக இருக்குது. 83.7% வந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 9:30 வரைக்கும் அந்த எக்ஸ்க்ளூடிங் போஸ்டல் பேலோட்டை இது பண்ணிவிட்டு ஷோட் தட் த சிட்டி லாக்ட் ஷார்ப் ஜம்ப் ஃப்ரம் 60% இன் 2021. சிட்டியில் மட்டும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. யார், டிவிகேவா? தெரியல, சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய வந்து எங்கே வீடியோ திறந்தாலும் தெரியல எனக்கு. பட்டு எந்த சேனல், எந்த வீடியோ, எல்லாம் யூடியூபர்ஸை வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்கிறாங்களான்றதும் எனக்கு தெரியல. எல்லாருமே ஓப்பனாக டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து யாருக்கும் காசு கொடுத்து பிரச்சாரம் பண்ணலன்னு. மேபி இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அவர் யூஸ் பண்ணிக்கிறாராங்கிறது எனக்கு தெரியல. இது கரெக்டாக தப்பான்னு தெரியல. அவங்க பர்சனலாகவே அவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களான்னு. எந்த யூடியூபர் எடுத்தாலுமே விஜய்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணி நேற்றெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ இன்டைரக்டாக இது வந்து காசு கொடுத்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல், அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இன்ஃப்ளூயன்சஸை வச்சு அவர் மக்களை வந்து இது பண்ணுறாரோ, அது ஒரு நல்ல ஐடியா தானே அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அவரை வந்து முட்டாள் அப்படிலாம் சொல்லும்போது ஓகே, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியை நல்லா தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். பட் எதுவுமே வந்து ஒரு நாட்டை நம்ம ஒப்படைக்கிறோம் அப்படின்னும் போது 5 வருஷத்துக்கு நம்ம புலமாமல் இருக்கணும். ஆஸ் அ பப்ளிக்காக என்னோடய மைண்ட் செட் அதுதான். திரும்ப இந்த கட்சிக்கு போட்டு அந்த கட்சிக்கு போட்டு 5 வருஷமும் புலம்பிட்டு திருப்பி இன்னொரு கட்சிக்கு போட்டு திருப்பி ஒரு 5 வருஷம், இப்படியே தான் 60 வருஷம் போச்சு இல்லையா? ஸோ புலம்பாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் ப்ராப்பராக யோசிக்கணும். பட் யாருமே அப்படி உண்மையாக இல்லை. 100% யாருமே உண்மையான பொலிட்டிஷியன் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணுற பொலிட்டிஷியன் அப்படின்னும் போது இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கிறவங்கள பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிற நிலமையில தான் நம்ம இருக்கோம். நோ பிளான் டு ஹைக் ரீட்டைல் ப்ரைஸ் ஆஃப் ஃபியூவல் சேஸ் கவர்மெண்ட். ஸோ ரீட்டைல் ப்ரைஸ் வந்து எதுவுமே ஜாஸ்தி பண்ண போகிறதில்ல, பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த வெஸ்ட் ஏஷியா பிரச்சனை இல்லை, வார் பிரச்சனை இல்லை. இன்அப்ராப்ரியேட் இந்தியா ஆன் ட்ரம்ப்ஸ் ஹெல் ஹோல்ட் ரீபோஸ்ட். அதாவது இந்தியாவை பற்றியும் என்ன ஒரு கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, ஹெல் ஹோல் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்துட்டு சாவேஜ் ரீபோஸ்ட் அண்ட் கிரேட் கண்ட்ரி அப்படின்ட்டு திரும்ப இது பண்ணியிருக்கார். ஒரு பேபி ஹியர் இன் யூஎஸ் பிகம்ஸ் அன் இன்ஸ்டன்ட் சிட்டிசன் அண்ட் தே பிரிங் த என்டையர் ஃபேமிலி இன் ஃப்ரம் சைனா ஆர் இந்தியா ஆர் சம் அதர் ஹெல் ஹோல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். தெர் இஸ் ஆல்மோஸ்ட் நோ லாயல்ட்டி டு திஸ் கண்ட்ரி அமங்ஸ்ட் இமிக்ரெண்ட் கிளாஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதாவது ரிமார்க்ஸ் வந்து certainly do not reflect the reality of India-US relationship based on mutual respect and shared interest. India is a great country with a very good friend of mine at the top, US Embassy spokesperson quoting Trump.
யூஎஸ் எம்பசி இன் டெல்லி அட்டம்ஸ் டேமேஜ் கண்ட்ரோல். ஸோ அவர் பேசினதை வந்துட்டு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எம்பசி யூஎஸ் எம்பசிக்காரங்க வந்துட்டு இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பிலாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன இந்த பிரச்சனைலாம் எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. டிஎஸ்பி ஆன் பேட்ரோல் டியூட்டி டைஸ் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஒரு டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து பேட்ரோலில் போயிட்டு இருந்தவர் டியூட்டிலே வந்து இறந்து போயிருக்காரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். எலெக்ஷன் பேட்ரோல் பண்ணும்போது இறந்துருக்கார். ஹி வாஸ் போஸ்டட் இன் ஒட்டன்சத்திரத்தில் இடியாக்கோட்டை ஏரியாஸ் அண்டர் ஒட்டன்சத்திரம். ஒரு 5:45 எக்ஸ்பீரியன்ஸ் மைல்ட் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் சடன்லி ஃபெல் அன்கான்ஷியஸ். ஜிஹெச் கூட்டு போயிருக்காங்க, போகிற வழியில் வந்து இறந்துருக்காரு. inadequate bus services leave voters stranded at Chennai terminus. அதுதான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10,169 buses plied from April 21 to 23 for 6 lakh passengers. கிட்டத்தட்ட 10,170 பஸ் வந்து போயிருக்கு 21லேருந்து 23க்குள்ளே 6 லட்சம் பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு. பட் பேசஞ்சர்ஸ் alleged there were no officials on the ground to manage crowds or provide basic guidance. எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் கிளம்பி வர மாதிரி தான் இருக்கும், ஏன்னா எல்லாரும் ஒர்க்கிங் இல்லையா. ஸோ அந்த சமயத்தில் நிறைய பஸ்ஸுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கணும், பண்ணலைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக பப்ளிக் சைடில் வந்து தர்னாலாம் பண்ணி அது வந்து தினமலர்லாம் போட்டிருந்தாங்க. பட் நிறைய மீடியாஸ், முக்கால்வாசி மீடியாஸ் கவரே பண்ணலை, ஏதோ 1-2 சேனல்ஸில் தான் போட்டிருந்தாங்க, ரொம்ப கம்மியாக. Hundreds of passengers were stranded in Kilambakkam Coimbatore bus terminus on Wednesday night, unable to travel to their hometown to vote due to delays, inadequate services. Passengers squatted on roads through the night, raising slogans against authorities. Majority were headed to southern districts such as Kanyakumari, Tanjavur, Madurai, Trichy, northern regions including Cheyyar, Thiruvannamalai. Passengers alleged there were no officials on the ground to manage crowd, provide basic guidance. I waited in Kilambakkam terminal till night 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க, hoping to reach my hometown before polling ends. I gave up and went back home. பாருங்கள், நிறைய பேர் ஓட்டு போடாமே திரும்ப போயிருக்காங்க பஸ்ஸே கிடைக்காததுனால. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், பஸ்ஸு கிடைக்காமையே வந்துட்டு 90% மேலே நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸு கிடச்சி இவங்கெல்லாம் போய் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா 100% ஓட்டேஜ் வந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 95-99% வந்து ஓட்டேஜ் ஆயிருக்கும். ஈவன் தோஸ் ஹூ மேனேஜ் டு போர்ட் பஸ்ஸஸ் ஃபேஸ்ட் லாங் டிலேஸ். I reached home at 8:30 AM on Thursday while my friend reached Virudhachalam at 3:30 PM. Whose journey to Madurai took more than 6 hours just to exit the city due to congestion on GST road. Many passengers said bus was on their only option as Southern Railway operated only 2 unreserved trains. April 22 regular trains were fully booked. ஸோ அன்ரிசர்வ்டில் வந்து 2 ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க சதர்ன் ரயில்வேஸும். ஸோ இது கிட்டத்தட்ட அதான் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சொல்கிறதுலாம் உண்மைங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் தோன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் பார்க்கும்போது எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சியை எதிர்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் இவ்வளோ ஜனங்க எல்லாம் இப்போ இந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ இந்த மீடியா, சோஷியல் மீடியாலேருந்து, யூடியூப்லேருந்து எல்லாம் ஆர்வமாக பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னும் போது கண்டிப்பாக எல்லாம் ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. இருந்த பஸ்ஸையும் கம்மியாக விட்டுருக்காங்க. ஸோ 6 AM and April 23 carrying 6.27 passengers. Sources said several crew members left to cast postal votes while some drivers failed to report back on time. ஓகே, ஸோ நிறைய இப்போ டிரைவர்ஸ் வந்து திரும்ப வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. At Poonamali, crowds gathered 3 AM with more than 100 people waiting for Kanjipuram buses alone. காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸுக்கே வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வெயிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ராவலர்ஸ் பிளாக்ட் ரோட்ஸ், ஈவன் ஹால்ட்டிங் திருவள்ளூர் கலெக்டர் Pratap, who later assured additional services. Meanwhile, limited services from Coimbatore terminus led to overcrowding. ஓகே, போலீஸ் கமிஷனர் ரிவ்யூஸ் செக்யூரிட்டி அட் ஓட் கவுண்டிங் சென்டர். ஸோ இப்போ எல்லாம் வந்து அந்த பொட்டியை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் வச்சு போட்டுறாங்க இல்லையா, அந்த ரூமுக்கு பயங்கரமான பாதுகாப்பு தேவை. ஏன்னா ஒரு வாரம் கழித்து தான் ஓட்டு எண்ணுறாங்க, May 4 அது வரைக்கும் யாரும் அதை எதுவும் டேமேஜ் பண்ணி பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது நேற்றே வந்து நியூஸில் பார்த்தேன், ஒருத்தர் வந்து அந்த ஓட்டிங் மிஷின் போட்டு உடச்சிருக்காரு. அப்புறம் அது 1 மணி நேரம் கழித்து வேறு மிஷின் கொண்டு வந்து தான் டிலே பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டோம். கத்தி வச்சு நிறைய பேரை குத்தி அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல பிரச்சனையாக இருக்குது ஓட்டு போடுற இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போவே இப்படி இருக்குன்னும் போது கண்டிப்பாக ஓட்டு எண்ற வரைக்கும் இந்த பொட்டியெல்லாம் பத்திரமா சேஃபாக திருட்டு கள்ள ஓட்டெல்லாம் போடாமல் ஏதாவது மாற்றி பாக்ஸை மாற்றாமல் இந்த மாதிரிலாம் நடக்குமா நடக்காதா தெரியல. ஏன்னா இதில் வந்து எலெக்ஷன் கமிஷனும் நிறைய இடத்துல வந்து 2 கிராம்ஸ் கோல்டு காயின் கொடுத்துருக்காங்க, 1/2 கிராம் கோல்டு காயின் கொடுத்தாங்கலாம் லாஸ்ட் மினிட்ல வந்து வானதி ஸ்ரீனிவாசன்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, இவ்வளோ இந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடாது, பணம் நிறைய போயிருக்கு,
ஒரு எம்எல்ஏவோட பிஏ வீட்டிலேருந்து 9 கோடி வந்து பிடிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்லேருந்து. எம்எல்ஏவோட பிஏ வீட்டிலேருந்து அப்படின்போது 9 கோடி இவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் கேஷாக? அதுக்கெலாம் அப்போ ப்ராப்பராக ஏற்கனவே பெரிய லூப் ஹோல் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனும் நிறைய கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் நிறைய பார்த்தேன் நான் நியூஸில். ஸோ அதனால் இது எப்படி ரிசல்ட்ஸ் வரும்ன்றது தெரியல. கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. சென்னை கனண்ட்ரம் லோவர் டர்ன் அவுட் எட் ஹையர் பர்சன்டேஜ். ஓகே, இது வந்து டேட்டாவோட போட்டிருக்காங்க. 16 வந்துட்டு 2016 மொத்தம் எவ்வளோ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, ஓட்டர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா 3,97,00,000 இருக்குது. ஆனால் 2,43,00,000 பேர் போட்டிருக்காங்க. அதாவது 61% ஓட்டு போட்டிருக்காங்க 2016. 2021 வந்து 60%, 26 83.7%. ஸோ இந்த டேட்டா தான் இதில் காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ ஓட்டு ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஹையஸ்ட்டு வந்து இப்போ தான் 2021 60% தான் ஓட்டு போட்டிருக்காங்க சென்னையில். இப்போ 83.7. ஸோ நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்கன்றதையும் காட்டுது. ப்ளஸ் எஸ்ஐஆர்லாம் நீக்கினதில் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் நிறைய பேருக்கு ஓட்டு இருக்கிறவங்க, எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களையே நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. என்னையே வந்து நீக்கினாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நான் பர்சனலாக போய் அப்ளை பண்ணி, நாங்களாம் பர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், ஒரே வீட்டில் 40 வருஷமாக 50 வருஷமாக இருக்கோம், சொந்த வீடு. எவ்ரி எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுறோம். எங்களுது நீக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது, ஃபேமிலியாகவே நீக்கிட்டாங்க 5 பேர் ஓட்டு. ஸோ அப்படின்னும் போது பெரிய டவுட் வர தான் செய்யுது. அவங்க வந்து நியாயமாக நீக்கலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நடந்திருக்குன்றதும் பார்க்குறோம். ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு சென்னையில் அப்படின்னா 23.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது இல்லாமல் பேலட் ஓட்ஸ் இன்க்ளூட் பண்ணாமையே இவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது போஸ்டல் ஓட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாமையே 83.7, அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக 90% தாண்டிடும் சென்னையில். இந்த ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு நிறைய வயசானவங்க, முடியாதவங்கலாம் பாருங்கள், ஃபோட்டோஸில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். எல்லாம் வீல் சேரில் வந்து கூட ஓட்டு போட்டிருக்காங்க. கண்ணு தெரியாதவங்களாம் கூட வந்து டிசேபிள்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. கல்யாணமான கையோடு வந்து ஓட்டு போட்டவங்களும் நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாமும் நடந்தது. எல்டர்லி தோஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஹேவ் ரஃப் டைம் அட் சம் ஸ்டேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் டைம் தான் இருந்திருக்கு அவங்களுக்கு அதாவது அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. வெயில் இல்லையா, ப்ளஸ் அவங்களுக்கு முடியாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணல. நேற்று கூட எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, டிஆர் வந்து அவரை வீடியோ எடுக்கும்போது நல்லா கேட்டார், நல்ல கொஸ்டின் கேட்டார். இவ்வளோ மீடியாவில் இருக்கீங்க, நீங்கள் எங்களை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களே, வயசானவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் வேறு சொன்னார், பண்ணி கொடுத்துருக்காங்க சார், தனியாக கியூ பண்ணியிருக்காங்க சார். எங்கே பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, நல்லா பிடிச்சி கேள்வி கேட்டார். ஸோ மீடியா வந்து வெறும் செலிப்ரிட்டிஸை கவர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறத விட அதில் பண்ணலாம், பட் அது கம்மியாக பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க இல்லைன்றது அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணணும். பப்ளிக்காக அவங்க வந்து பப்ளிக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும், இது எல்லாரோடைய ரைட்ஸ் தான். ஸோ பப்ளிக்கே வந்து இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தனியாக கியூ போடுங்க அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமாக வயசானவங்களுக்கு முதல்ல ஓட்டு போட வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மற்றவங்களுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணலை அப்படிங்கிறது அவர் ஒருத்தர் தான் வாய்ஸ் அவுட் பண்ணார். யாருமே பேசவே இல்லை. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் தான் பெரியவங்களுக்காக பேசணும். அதெல்லாம் யாருமே யாருக்காகவுமே பேசவே மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டாப்ஸ் ஹெட் கான்ஸ்டபிள் ஆன் போல் டியூட்டி ஹெல்டு. ஹெட் கான்ஸ்டபிளே வந்து குத்திருக்காரு டியூட்டி அப்போவே. ஹெட் கான்ஸ்டபிள் ஆன் எலெக்ஷன் டியூட்டி வாஸ் ஸ்டாப்ட் பை an எக்ஸ் சர்வீஸ்மேன் அட் அ போலிங் ஸ்டேஷன் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில். அக்யூஸ்ட் வாஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்டாக்கிங் போலீஸ் பர்சனல். ஸோ அவருக்கு அடிக்கடி போலீஸை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது போல், அடிக்கடி குத்துவார் போல இருக்குது. ஸோ அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் கொஞ்சம் பார்த்தோம். தீஸ் ஆர் ரீசன்ஸ் வை தீஸ் ஃபர்ஸ்ட் டைம் voters turned in hoarders. Some wanted to take part in democratic process of electing leaders. Others, like Hindu, said they wanted to vote those who promise safety for women. Law and order needs to be strengthened and strict action must be taken. ஸோ யங் ஓட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கான மேஜர் ரீசன் பாருங்கள். எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து காலேஜ் படிக்கிறவங்க எல்லோரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க மெயினாக வந்து விமன் சேஃப்டிக்காக நிறைய இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனைலாம் நியூஸில் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ விமன் சேஃப்டிக்காக லா அண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஓட்டு போட்டவங்களும் ஜாஸ்தி இருந்திருக்காங்க. ப்ளஸ் இது எங்களோட ஃபஸ்ட் டைம், எங்களோட சான்ஸ், இதோட 5 வருஷம் கழிச்சு தான் போட முடியும்னு நிறைய யங் ஓட்டர்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிட்டாங்க பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலையும் ஓட்டு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
கிட்ஸ் காலிங் த ஷார்ட்ஸ் எர் votes அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேஷன் electoral process may be strictly for adults but children try to have their say this election while many parents from across the city complained that their adolescent and young kids were forcing them to vote for a particular candidate. கரெக்ட். இது வந்து விஜய் கிட்ட நான் வந்து ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவர் வந்து எப்படி சொல்லலாம், ஒரு குழந்தைங்கள வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்கள வச்சு எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ரூல் இருக்குது, குழந்தைங்கள வச்சு வந்து ஓட்டெல்லாம் கேம்பெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவர் டேரெக்டாகவே குழந்தைங்கக்கிட்ட சொல்கிறாரு, எனக்காக வந்து அடம் பிடிச்சி நீங்கள் எல்லாத்தையும் அடம் பிடிச்சி கேட்பீங்கல்ல, அந்த மாதிரி அடம் பிடிச்சி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களால எனக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களான்னு. இது வந்து ரொம்ப தப்பு, இது ரொம்ப இம்மெச்சோர்டான ஒரு பிஹேவியர். மற்றது எவ்வளோ குற்றச்சாட்டும் சொல்கிறாங்க, கரெக்டு தான், பட் இருக்கிறதுலே இம்மெச்சோரான ஒரு பிஹேவியர் வந்து இதுதான். குழந்தைங்கள வந்து அதுவும் அடம் பிடிச்சி நீங்கள் மற்றதெல்லாம் கேட்குறீங்களா, இதை கேளுங்கன்னு சொல்லி குழந்தைங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஒரு ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு லீடராக செய்ய வேண்டிய வேலையே கிடையாது இது. ஸோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும். அந்த குழந்தைங்கள வந்து நம்ம பாசமாக வளர்த்துருப்போம், அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சரிம்மா அப்படின்னு அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போக முடியுமா? அப்படி தான் பண்ணி அவனை வேறு வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம போடுறது தான் போடும். பட் இருந்தாலும் அவங்க மைண்டில் இப்போவே அது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. Delegates from 10 countries reach city to observe polls. ஓகே. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ் வந்து, அதாவது இங்கேருந்து போய் நம்ம ஆளுங்களாம் அங்கே இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வந்து ஓட்டு போடவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே ஓட்டிங் எப்படி நடக்குது இதை பார்க்குறதுக்காகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேரால் செலவு பண்ணிவிட்டு வர முடியாது, நிறைய பேர் வரவும் இல்லை, இப்படியும் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஓட்டு போட வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் இந்த சம்மர் பிரேக்கு வெக்கேஷன் இந்த மாதிரி அவங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்களாம் வந்திருக்குறாங்க புக் பண்ணிவிட்டு. Polling booths get swamped with fans as political leaders and film stars strolled out to cast votes. Police step in to end clashes. ஸோ இந்த அடிதடியெலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக போலீஸை நிறைய பாதுகாப்போடு பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ரீஜன் ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் டர்ன் அவுட் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டிலே வந்துட்டு வெஸ்ட் சைடில் வந்துட்டு நிறைய ஓட்டு போட வந்திருக்காங்க. எங்கன்னா பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்கன்னா சவுத்து, சென்ட்ரல், வெஸ்ட் சைடில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி 21 1,16,00,000 பேர் போட்டிருக்காங்க. இப்போது 1,21,00,000 பேர் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் ஜாஸ்தி போட்டிருக்காங்க. 88% வெஸ்ட்டு தமிழ்நாட்டில் மட்டும் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு. DMK's bastion, the northern region of 10 districts from Kadalur to Thiruvannamalai had second highest turnout. Historically a stronghold for AIDMK and its leader Edappadi, the region saw Salem and its neighbors Dharmaburi, Erode, Namakkal all breached 90% voter turnout mark. Salem district, home turf of EPS, led the region with 90% turnout, with constituencies like Veerapandi, Sankari crossing 90% mark. RERA registration not must for lease only project, says court. ஸோ லீஸ் ஒன்லி ப்ராஜெக்ட், லீஸ்க்காக மட்டும் விடுறாங்க இல்லையா சில ப்ராஜெக்ட்லாம், இதுக்குன்னே ஒரு பில்டிங் கட்டி விடுறாங்க போல் லீஸ்க்கு மட்டும்ட்டு, அதுக்கு ரெரா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் கோர்ட்டில். ஸோ கம்ப்ளீட்டாக வாங்கி அந்த மாதிரி இருக்கிறது தான் பரவாயில்ல, லீஸ்க்கு விடுறது தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் ரெக்கார்ட்ஸ் டிஜிபிஸ் வில் டு அபாலிஷ் ஆர்டர்லி சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் has taken on record the will expressed by Tamil Nadu DGP to abolish the orderly system in tune with the policy of state government. The court has granted time till April 27 for DGP to end practice in the police force, which was dispensed with by state government in 1979. Division bench of Justice Subramaniam, Justice Surender granted the time in view of submission made by Advocate General Raman that soon after completion of state assembly election, necessary action will be initiated to dispense with the orderly system once and for all. ஓகே, பர்மனண்ட் டிஜிபி வந்து போடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இல்லையா, அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் போடுவோன்னு சொல்ல, அதுதான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு சட்டமே வந்து ஒழுங்கே வந்து கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்களா. certainly they cannot be allowed to perform private services to the higher police officials. The officials are expected to touch their
concerns whether they are entitled to utilize the services of the policeman under law for their personal use in residence. They must voluntarily come forward and command all those policemen performing house duties to perform public service for the benefit of the public. ஓகே, ஸோ நிறைய அஃபிஷியல்ஸோட வீட்டில் ஹெட் கான்ஸ்டபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் அவங்க வீட்டு வேலை செய்வாங்க. அது வந்து பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. If officials lack this concerns, it affects the fundamentals of democracy as well as philosophy and ethos of a constitution. Thus, this court strongly feels that DGP should come forward with a positive affidavit to ensure that the system is abolished once and for all. ஸோ வீட்டில் வந்துட்டு சீனியர் அஃபிஷியல்ஸோட வீட்டில் வந்துட்டு அவங்க எடுபடி வேலைலாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டபிள்ஸ்லாம். அது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆர் ஆஃப் நோ யூஸ் இஃப் தே ரிமைன் ஆன் பேப்பர். ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வெறும் பேப்பரில் சொல்லிட்டு அதெல்லாம் செயல்படுத்தலைன்னா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. there is no use of government announcing welfare schemes if they are meant to remain on paper. Madras High Court on Thursday court made observation while ordering a sanction of 30 lakh as educational loan to Christian minority MBBS students studying in Philippines. Urban rural divide narrows as poll percentage rises. ஸோ urban rural எந்த பாகுபாடு இல்லாமல் போல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்சல்யூட் voter count ரோஸ் ஒன்லி மார்ஜினலி. அதாவது இப்போது த ஸ்டோரி சோஃபார்னு சொல்லி ஒரு பெரிய டேட்டா கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து 1967லேருந்து 2021 வரைக்கும் எப்படி போல் என்ன எங்கெல்லாம் போல் நடந்திருக்கு, இதில் வின்னர் யார், ரன்னர் அப் யார் அப்படின்னு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. கிளியராக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து 67ல் 76.5% போல் நடந்திருக்கு. அதில் 40% டிஎம்கே, காங்கிரஸ் தான் இப்போ வின் பண்ணியிருக்கு 41.1%. ஓகே, வின்னர் வந்து டிஎம்கே, பட் காங்கிரஸ் வந்து 41.1%. கடைசியாக 2021ல் 73.5% வந்து போல் நடந்திருக்கு. அதில் 37.7 வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே வந்துட்டு 33.29. Many missing in post SIR rolls show up to vote denied. ஓகே, ஸோ எஸ்ஐஆரில் மிஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் வந்து ஓட்டு போட ட்ரை பண்ணி போயிருக்காங்க. பட் ஆனால் அவங்களால ஓட்டு போட முடியல, இல்லை நீங்கள் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எங்களுக்குலாம் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப அப்ளை பண்ணி எப்படியோ கிடச்சிருச்சு. அந்த அப்ளை பண்ணுறதுலையுமே பெரிய தலைவலியாக இருந்துச்சு. அது கரெக்டாக தெரியல. எங்களுக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்றதுனால எங்களால் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் தப்பாக சொல்லி சரியாக சொல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனையாக தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி ஓட்டு. பட் ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனில், ஓட்டர் ஐடி இல்லாமல் மற்ற ஒரு 8 இது சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஆதார் அந்த மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஓட்டு போடலாம் அப்படின்னு. அப்போ எஸ்ஏஆரில் இல்லைனாலும் அந்த வச்சு போட முடியாதா? எனக்கு அதான் புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்றது எனக்குமே டவுட்டாக தான் இருந்துச்சு. So many voters waiting at the polling booths could not cast their votes on Thursday as their names did not figure in the post SIR poll rolls. A few of them with voter ID cards protested but to no avail. Some had submitted their SIR forms but did not appeal or cross verify on the website, while some failed to do even that. வெறும் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஃபாலோ அப் பண்ணாமல் வந்திருப்பாங்க, திரும்ப வராமல் வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து மை பூத் லெவல் ஆஃபீஸர் செட் ஐ கேன் vote with the voter ID and I believed that and I left it. But now they are saying I cannot vote. All the other members in my family got it though. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு மாதிரி நடந்திருக்கு. அப்போதைக்கு தப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ நானே ஒரு 2-3 பேர்கிட்ட க்ராஸ் செக் பண்ணும்போது எனக்கே வந்து அங்கே இருந்த அந்த ஃபார்ம் வாங்குகிற ஸ்டாஃபே வந்து தப்பாக தான் சொன்னாங்க. சில பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, சில பேர் தப்பாக சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நானே பர்சனலாக ஒரு 2-3 இடத்துல பார்த்து நெட்டில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா, வருமா வராதா அப்படின்னு பார்த்து கரெக்டாக அதை ஒரு க்யூரியாசிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ரீச் பண்ண முடியுது. அந்த ஃபார்மை கரெக்டாக சப்மிட் பண்ணி திரும்ப அது கொண்டு எல்லோரும் ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி டைம் கிடைக்கும்? இப்போ எனக்குமே வந்துட்டு அந்த பூத் ஸ்லிப்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை, கொடுத்ததே எனக்கு தெரியல. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கீழே வந்து உட்காந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான் மேலே இருந்தேன், எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எப்போ வந்தாங்க, எப்போ பூத் ஸ்லிப் கொடுத்தாங்கன்றதே தெரியல.
ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதில் லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது. கரெக்டாக பண்ணுறதில்ல அவங்களுடைய கடமை அப்படின்னும் போது எல்லாருக்கும் போய் சேராது, இவ்வளோ பெரிய க்ரௌட் அப்படிங்கும்போது. 61 தலித்ஸ் இன் வேங்கை வயல், 900 எஸ்சி நாங்குநெறி ஓட்டர்ஸ் பாய்காட் போல். இது எத்தனை பேர் நியூஸில் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு நிறைய கிராமங்களில் வந்துட்டு நிறைய தொகுதியில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓட் போடாமல் புறக்கணிச்சிருக்காங்க. நாங்குநேரியில் அந்த பிரச்சனையாச்சு இல்லையா, ஸோ அவங்களும் அப்புறம் வேங்கை வயல்லையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் ஓட்டே போட போகிறது இல்லைன்னு அந்த தொகுதியிலே வந்து ஓட்டப்படாமல் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம், நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்றது அதை பற்றிலாம் எந்த டேட்டாவும் நியூஸுமே வந்து அதுவும் சேனலில் வந்து கிளாரிஃபையாக சொல்லலை. ஸோ ஒரு தொகுதியில் ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பூத்தில் வந்துட்டு ஓட்டே போடலை அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். So elections are the time when voters give vent to their frustration by keeping off polling, as it happened in parts of Pudukkottai district and 3 villages in Nangneri, Tirunelveli district on Thursday. Vengavayal village 61 SC residents boycotted the election even as neighboring Yerayur villagers withdrew their earlier call for boycott. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்தவங்க ஒருத்தவங்க பாய்காட் சொல்லிட்டு பட் ஆனால் திரும்ப போய் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வேங்கை வயலில் மட்டும் அவங்க வந்து போடலை. த ப்ரொட்டஸ்ட் பை வேங்கை வயல் ரெசிடென்ட்ஸ் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் 2022 இன்சிடென்ட் இன் விச் ஹியூமன் ஃபீசஸ் வேர் ஃபவுண்ட் மிக்ஸ்ட் இன் ஓவர் ஹெட் டேங்க் சப்ளைங் ட்ரிங்கிங் வாட்டர் இன் ஹெசி ஹேம்லெட். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அங்கே வந்துட்டு அந்த மனித கழிவு வந்து கலந்துருந்ததுன்னு 2022 வந்து ஒரு பிரச்சனையாச்சு, நிறைய இப்போ நியூஸ்லலாம் சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறமே வந்துட்டு அவங்களுக்கு சரியான தீர்வு இல்லை அப்படின்னு தான் அந்த கம்ப்ளீட்டாக ஓட்டையே வந்து நாங்கள் இப்போ போட போகிறது இல்லைன்னு சொல்லி பாய்காட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். அங்கே ஏன் யாருமே ஸ்டெப் எடுக்கலை அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றியும் பெருசாக வந்து நியூஸில் கவர் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த ரன் அப் டு த போல் எரையூர் ரெசிடென்ட்ஸ் had an announced poll boycott listing series of demands. Vengavayal residents demanded that the cases filed against them will be withdrawn as they were victims in the contamination incidentல. அவங்க தான் விக்டிமே, பட் அவங்க மேலே வந்து நிறைய கேஸ் போட்டுருந்துருக்காங்க, அதெல்லாம் இன்னும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க. அதனால் நாங்கள் ஓட்டு போட போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்குநேரியில் நியர்லி 900 voters of Indira Colony, Perumbatu and Ilayaneri villages boycotted the election, protesting the government's failure to provide security following the double murder of a local man and an Odisha guest worker by armed goons on March 2. The villagers continuously protested, demanding justice for the family of the deceased John. Though officials provided assurances, people now say the government failed to provide promised protection. அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் சிட்டி சில இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீரியஸாக பிரச்சனை இருக்கிற கிராமங்களெல்லாம் அவாய்ட் பண்ணுறதும் பெரிய தப்பு தான். டிஎம்கே டிவிகே கேடர்ஸ் கிளாஷ் இன் செவரல் பிளேசஸ் பார்த்தோம் இல்லையா, நிறைய வந்து சண்டை போட்டு பிரச்சனையை கத்தி குத்து இதெல்லாம் நடந்திருக்கு. பெயிண்டிங் த டவுன் பேஜ் ஆன் போலிங் டே. ஸோ யங்ஸ்டர்ஸ் இன் ஆர்கே நகர் காஸ்ட் தேர் ஓட் இன் யூனிஃபார்ம். இதுதான் வந்து டிவிகே யூனிஃபார்ம்ன்ட்டு நான் சொன்னேன். எல்லோரும் வந்து ஒயிட் ஷர்ட் காக்கி பேண்ட், இது வந்து ட்ரெஸ் கோடு மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் டிவிகே ஓட்டர்ஸ் அப்படின்னு தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. பிரியாணி ஸ்டாண்ட்ஸ் மால்ஸ் மேக் கில்லிங் ஈவன் ஆஸ் ரெஸ்ட் ஆஃப் சென்னை சிட்டி டிசர்டட். Okay, empty roads, brisk biryani sales, crowded juice stalls where youngsters boasted their inked fingers, cab drivers fleecing passengers. This was Chennai on April 23 when the city went to vote. ஸோ காலியாக இருக்குது பாருங்கள். ப்ராட்வேல எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள், ஜனங்களே இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, எல்லோரும் ஓட்டு போட போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால. இவிஎம் glitches reported in a few booths causes delays. ஸோ இவிஎம் சரியாக வேலை செய்யலை நிறைய சில பூத்தில், அதனாலேயும் கொஞ்சம் டிலே நடந்திருக்கு. 95-year-old who campaigned for காமராஜ் ஓட்ஸ். இவர் பாருங்கள், இந்த தாத்தா 95 வயசு போய் ஓட்டு போட்டிருக்காரு. இவர் பேர் வந்து சித்ராலயா கோபு. இவர் வந்து காமராஜுக்கே வந்து கேம்பெயின் பண்ணவர், தலைவர் காமராஜுக்கு கேம்பெயின் பண்ணவர். இப்போ வந்து ஓட்டு போட்டிருக்கார், பெரிய விஷயம். At 95, when most would prefer comfort over crowds, veteran screenwriter Chitralaya Gopu chose conviction. Election officials had made arrangements for him to cast his vote from home, but Gopu had other plans. At around 8:30 a.m. on Thursday, in a crisply ironed shirt and dhoti, he went to the polling booth at a municipal school in Thiruvanmiyur. வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, பட் ஆனால் அவர் வந்து நான் பூத்துக்கு வந்து தான் போடுவேன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு போய் பூத்தில் போய் போட்டிருக்காரு. கோபு stood among the crowd but not for long.
ஓகோ க்யூவில் வேறு நின்று இருக்காரு பாருங்களேன், 95 வயசு. இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ரெக்கக்னைசிங் இஸ் ஏஜ் அண்ட் இஸ் லெகசி, பீப்புள் மேட் வே ஃபார் ஹிம். தெர் வாஸ் நோ ஸ்பெக்டக்கல், நோ கிராண்ட் ஸ்பீச், just a quiet, dignified act of participation. Yes, in that simple moment, he embodied something larger, a reminder that democracy endures not through systems alone, but through the will of those who show up. Gopa had campaigned for K. Kamaraj. I have seen generations of leaders and have lived to face many elections. I am determined to vote in 2029 and 31 too அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறார் பாருங்க, நான் 2029 31 போடுவேன் அப்படின்ட்டு. அந்த கான்ஃபிடென்ட் நம்பிக்கையும் தான் இப்போது நிறைய பார்க்குறேன். ஸோ உயிர் வாழ்கிறதுக்கு வந்துட்டு ஹெல்த்தை விட அந்த மைண்ட் செட்டும் அந்த ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்தும் தான் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காகவே. நீங்கள் என்ன தான் நோய் நொடியோடு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ நோயோடவுமே சில பேர் வந்து ஜாஸ்தி வயசோடு உயிரோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனையை கூட தாங்க முடியாமல் வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமாகவே ஒரு சின்ன டிசீஸில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்காது, ஸ்டாமினா இருக்காதுங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ மைண்ட் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் ஹெல்த் அப்படின்னு வந்து இப்போது நிறைய ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுதான் உங்கள் மைண்ட், பாடி, கட், பிரெயின் ஆக்சஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 of family found dead under mysterious circumstances. திருப்பதியில் 5 பேர் ஒரே ஃபேமிலியில் வந்து சந்தேகத்திற்கிடமாக இறந்துருக்காங்க. வெங்கடகிருஷ்ணா பாளையம் died in quick succession under mysterious circumstances, sending shock waves across Tirupati. The deceased மோகன் 42 வயசு, சந்திரகலா 65 வயசு, ஒய்ஃப் ஹரிதா 33, 12-14 வயசு பசங்களோட பாருங்களேன் ஒரு ஃபேமிலியாக இறந்துருக்காங்க. சிமெண்ட் ஷாப் நடத்தியிருக்காரு புத்தூரில். ஹரிதா வந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, பியூட்டி பார்லர். ஃபேமிலி ஹேட் நோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நார் மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ் அக்கார்டிங் டு தி ரிலேட்டிவ்ஸ். அப்புறம் ஏன் இறந்தாங்க? இன்ஃபார்ம் பிரதர் இன் லா ஒர்க்ஸ் அட் சிமெண்ட் ஷாப், வாஸ் கோயிங் ஹோம் டு பிரிங் லஞ்ச் ஃபார் தெம் பட் நெவர் ரிட்டர்ன்டு. he went to Mohan's house, he approached the police, he went to எதனால் இறந்தாங்கன்னே தெரியல. இனிமேல் தான் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலி பிரச்சனை, ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இல்லை, ஃபேமிலி பிரச்சனையும் இல்லை, அதனால் ஏன் இறந்தாங்கன்னு தெரியல. கிரிமினல் ட்ரையல் நாட் லைக் அ ஃபேரி டேல் ஃபார் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி, ஹைகோர்ட் சொல்லியிருக்க. அதாவது கிரிமினல் ட்ரையல் வந்து நாட் லைக் அ ஃபேரி டேல் ஃபார் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி. 2006 Malgon blasts case order points at contradictions. Evidence collected by it is not wiped out. What High Court said, the things as they stand today give two contradictory versions. Both stories as floated by ATS and NIA cannot be reconciled by any stretch of imagination. Except narrating the incident and filing of charge sheet, nothing relevant has been stated by NIA so as to support the order framing charge. மும்பையில் நடந்தது இல்லையா 2006 அந்த பிளாஸ்ட்டு. ஸோ அந்த கேஸுக்கு வந்து சிஎம் ஹவ் ரீச்ட் அ டெட் எண்ட். Bombay High Court has said, citing inherent contradictions in ATS and AA cases, to discharge 4 accused 13 years after their arrest in September 2006 blast case. Criminal trial is not likely a fairy tale where one is free to give flight to one's imagination and fantasy. Evidence collected by ATS is not wiped out from the record and must be considered by the trial court even if the appellants are required to face trial. There seems to be no answer in law as to how the trial judge can deal with the materials collected by the ATS, which implicates another set of accused persons. The special judge did not apply his judicial mind to the materials laid before him and considered the materials which are not admissible in evidence to frame charges. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்குது. ஜட்ஜு வந்துட்டு அந்த மெட்டீரியல்ஸை வச்சு மைண்ட் அப்ளை பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன கேஸுன்னு எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயிலாக எனக்கு ஞாபகம் இல்லை. தெலுங்கானா பஸ் ஸ்ட்ரைக், 3 drivers attempt suicide, crew 2 critical. 3 டிரைவர்ஸ் அங்கே பஸ் ஸ்ட்ரைக்கில் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. பேஜிங் டாக்டர் நோவேர், ராஜ் கவர்மெண்ட்
to sack 697 missing doctors. Jaipur, Rajasthan Health Department has begun action against 697 government doctors who on paper are faithfully serving the state but have been absent for years in reality, some for over 2 decades. பாருங்களேன், கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு 697 டாக்டர்ஸு வெறும் பேப்பரில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வர்றதில்ல, ஆனால் வந்து சைன் பண்ணி அவங்க வர மாதிரி சம்பளம் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ப்ரைவேட்டாக கிளினிக் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. அப்பா, இது எப்படிங்க நடக்கும் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில்? இதுதான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஏன் வந்து நார்த்தை பாருங்கள், தமிழ்நாடு நம்ம இவ்வளோ குறை சொல்கிறோம், நார்த்தில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் 700 டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வராமல் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்த்தில் நடக்குது. ஸோ அதோடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளோ இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை வச்சு தான் நம்மளுக்கு புரியுது. தமிழ்நாடு எவ்வளவோ தேவையில்ல, நீங்கள் போய் பாருங்கள் அங்கெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. எக்ஸ் ஹிட் விக்டிம் dragged her to open safe with fingerprint. டெல்லியில் நடந்திருக்கு. He slipped into the South Delhi house in the morning. There he found her alone, bludgeoned her with a lamp, raped her as she lay unconscious and then dragged her downstairs to try to force open biometric safe before fleeing with cash and jewelry. எவனோ ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு ரேப்பும் பண்ணியிருக்கான் டெல்லியில். 7 lakh debtor. Locker didn't respond to the victim's fingerprint, likely because of cessation of blood circulation. ரொம்ப கொடுமையாக இருக்குது. அக்யூஸ்ட் addicted to online gambling, debt of 7 lakh. கடன் வந்து இருக்குது அவனுக்கு. ஆன்லைன் கேம்லிங்கில் வந்து 7 லட்சம் கடன் ஆகியிருக்கான் அவன். கொடுமையாக இருக்குது இந்த நியூஸ்லாம் பார்க்க. சேனா எம்எல்ஏ லேண்ட்ஸ் இன் ரோ ஆஃப்டர் அப்யூசிங் பான்சேர் பப்ளிஷர். கோலாப்பூரில் சிவசேனா எம்எல்ஏ ஃப்ரம் புல்தானா சஞ்சய் கைக்வாட் இஸ் an eye of a storm over his expletive threat in a midnight phone call to Prashant Thambi, publisher of a book Chhatrapati Shivaji Maharaj, which is authored by CPI leader and rationalist late Govind Pansare. The book was published in 1988. Bengal government can't deny writ after filing one. ED. Officers don't lose rights in uniform, says SG. அதாவது ட்ரேடிங் ப்ளவுஸ். A view of countering the West Bengal government and its chief Mamata Banerjee's plea that a writ petition filed by ED and its officers is not maintainable as only individuals can claim violations of fundamental rights. The agency told Supreme Court on Thursday that many states including Bengal had filed such petitions and these were entertained by the court. Kodagu homestay license cancelled, police to quiz accused. அந்த ஹோம் ஸ்டே நிறைய மைசூர் மடிக்கேரியில் வந்துட்டு பர்மிஷன் வாங்காமல் நிறைய ஹோம் ஸ்டே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அக்யூஸ்டை வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஹார்மூஸ் இஸ் ப்ரைமரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நேவியில். இந்தியன் ஆன் ஒன் ஆஃப் 2 ships seized by ஈரான். ஸோ ஈரான் வந்து இந்தியன்ஸோட ஷிப்பை வந்து 2 பிடிச்சிருக்காங்க. அதில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் தான் ரொம்ப ப்ரைமரி ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேவி, நம்ம இந்தியன் நேவி சைட்லேருந்து. கவர்மெண்ட் நோ பிளான் டு அப் ரீட்டைல் ப்ரைஸஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எதாவது பண்ணுவாங்களான்னு தெரியல பெட்ரோல் டீசல் விலையை பற்றி. ஸோ எலெக்ஷன் வரைக்கும் ஏற்றலை, இதுக்கப்புறமும் ஏற்ற போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எத்தனை நாளைக்குன்னு தெரியல. தலித் மேன் ஹூ செட் ஹிம்செல்ஃப் ஃபயர் ஆஃப்டர் ஹியூமிலியேஷன் டைஸ் இன் டெல்லி ஹாஸ்பிட்டல் ஆக்ராவில். ஸோ 22 வயசு தலித் மேன் வந்துட்டு அவர் தன்னையே வந்து சூசைட் பண்ணியிருக்காரு கொளுத்திக்கிட்டு முசாஃபர் நகர் ஆக்ராவில். ஆஃப்டர் ஹி வாஸ் அலெஜட்லி ஹியூமிலேட்டட் இன் பப்ளிக் ஹி சக்கம் டு ஹிஸ் இன்ஜுரிஸ். ஏதோ அவர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. சஃப்தார்ஜங் ஹாஸ்பிட்டல் டெல்லியில். ஹிமான்ஷு சஃபர்ட் சிவியர் பர்ன், ஹாலட்லி poured petrol on himself and then Tinku, a resident of same village, by brother for Himanshu to load flowers in the cart. When he refused, Himanshu by slapping him and hurling castious slurs. ஓகே, ஏதோ பூ வந்து வண்டியில் ஏற்ற சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னது அடித்து அவர் காஸ்ட்டை பற்றி சொல்லி அசிங்கப்படுத்தியிருக்காங்க பப்ளிக்காக. அதனால் அவர் சூசைட் பண்ணிட்டார். எப்போவுமே யாருமே சூசைட் பண்ணிக்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் காஸ்ட்டை பற்றி சொல்லி இன்னொருத்தர் பேசுகிறாருன்னா அவர் தான் அசிங்கப்படணும். அவனோட ஜாதியை வச்சு ஒருத்தன் திட்டுறானா அவனோட மைண்ட் செட்டு தான் தப்பு. நம்ம இந்த ஜாதியில் பிறந்தது நம்ம தப்பு இல்லை இல்லையா?
ஸோ அதனால் அதை வந்து யாருமே வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்லாம் பார்க்காதீங்க. நம்மளை ஒருத்தன் ஜாதி சொல்லி பேசுகிறானாலே அவன் தான் ரொம்ப அசிங்கமான ஒரு ஆள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இது மாதிரி சொல்லுங்கள். ஜாதியை வச்சு ஒரு மனுஷனை வந்து பார்க்குறாங்கனாலே அவங்க மைண்ட் செட்டு தான் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். Supreme Court judge, there is reason why women offer namaz at home. Must reverse mosque not essential for namaz ruling, say petitioners. Okay, then the moment it's a religious practice, why should courts go into the essentiality of it? It is a written code practiced for 1200 years without a demur. Why decide whether it is an essential religious practice? அப்படின்ட்டு ஜட்ஜு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அமானுல்லான்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு. அதாவது 1200 வருஷமாக அது ஒரு எழுதப்பட்ட ஒரு விதியாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏன் வந்து அதை ரிலீஜியஸ் ப்ராக்டிஸாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா. விமன் எல்லாம் வீட்டில் நமாஸ் பண்ணுறாங்க மாஸ்க்கு போகாமல் அப்படின்னா அது வந்து 1000 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு ப்ராக்டிஸை வந்து இப்போ வந்து அது கொஸ்டின் பண்ணுறது தப்பு. இப்படி தான் வந்து சபரிமலையிலையும் சொன்னாங்க. ஒரு சில ஜட்ஜஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. கோர்ட்டுக்கு வந்து இப்போ தான் வந்து இப்போ ஒரு 100 வருஷமாக 120 வருஷமாக தான் கோர்ட்டெல்லாம் வந்து செயல்பட்டுருக்கு. அதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயத்தை இப்போ கோர்ட்டால் எப்படி முடிவு பண்ண முடியுன்றது தான் ஆக்சுவல் கரெக்டு தான் ஒரு விஷயம். 1 or 2 கேசஸ் டோன்ட் ஜஸ்டிஃபை குண்டா டேக். அலகாபாத் ஹைகோர்ட் பிரயாக்ராஜில் வந்துட்டு 1-2 கேஸ் குண்டாஸில் வந்துட்டு இது பண்ண முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்சர்விங் தட் அ பர்சன் cannot be branded a gunda under UP Control of Gundas Act in 1970 merely based on 1 or 2 criminal cases. Allahabad High Court this week set aside 6-month externment order issued against a man. In a judgment dated April 20, High Court said such punitive action by the state irreparably damages the reputation of a person and his family. 1-2 கேஸ்க்காகலாம் வந்து குண்டாஸ் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A secular state must not manage temples. Campaign expected to hover around development and Hindutva narrative அப்படின்ட்டு யோகி ஆதித்யநாத் வந்து பேசியிருக்காரு. Supreme Court stays Amit Jogi's conviction in murder case. Tribal man fights off leopard with bare hands to save daughter in Gujarat. வதோதராவில் இதை பாருங்கள், நம்ம படிப்போம்ல முறத்தை வச்சு அடித்தாங்க லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கிலலாம் படிச்சிருப்போம். அந்த காலத்து வீர தமிழச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஒரு லெப்பர்டை வந்துட்டு அவரே அட்டாக் பண்ணியிருக்காரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக குஜராத்தில். பெரிய விஷயம். A tribal man from a tiny village in Gujarat's Chota Udaipur district fought off a leopard with his bare hands. வெறும் கையாலே வந்து சண்டை போட்டிருக்காரு. Forcing open its jaws to save 4-year-old. அது வாயை பிடிச்சி பொழந்திருக்காரு. எவ்வளோ தைரியம் இல்லை, அதுதான் ரியல் பவர். ஸோ குழந்தைய காப்பாற்றணுன்னா அம்மா தான் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பாவுக்கு உண்மையான பாசம் இருந்தால் அவரும் செய்யலாம். யார் பாசமாக இருந்தாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி உண்மையான பாசம் இருந்தால் குழந்தைக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இது ப்ரூவ் பண்ணுது. இதுக்கு அம்மா தான் பாசமாக இருக்கணும் அப்பா தான் பாசமாக இருக்கணுன்ற எந்த ரூலும் கிடையாது. The tale of extraordinary courage unfolded in Rasli village of Pavi, Jetpur Taluka. Suresh Ratwa's daughter was playing in the backyard of his house in the evening when leopard pounced on her. Alerted by his wife's screams, அவங்க wife கத்தியிருக்காங்க. Rushed out with horrified to see his child being dragged away. பிடிச்சி இழுத்துன்னு போயிருக்கு அந்த குழந்தைய, அந்த சிறுத்தை போய் விழுந்து அவர் பிடிச்சி caught off his daughter and dealt multiple body blows to the animal. நல்லா செம்மையாக உத கொடுத்துருக்காரு அது உடம்புலையே. with one hand கையாலே நல்லா ஓங்கி அடிச்சிருக்காரு. leopard refused to back off and repeatedly tried clawing Ratwa, who tightly grabbed his daughter with the other hand during the few minutes of intense face-off. அதுவும் விடாமல் குழந்தைய பிடிச்சிருக்கு. இவரும் அதை போட்டு அடின்னு அடிச்சுட்டு ஒரு பக்கம் குழந்தைய பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அது வாயை பிடிச்சி இது பண்ண உடனே விட்டுருக்கு. அதுக்கப்புறம் அடிச்சிருக்காரு. Showed a lot of courage. Villagers have spotted leopards in the area earlier. But this was the first attack on a human ear. நிறைய பார்த்துருக்காங்களாம், ஆனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹியூமனை அட்டாக் பண்ணியிருக்கு அந்த லெப்பர்டு, அந்த சிறுத்தை அப்படின்னு இருக்காங்க பார்க்கும்போது. பட் சரி கரெக்டு தான், எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வழியில் போகுது, அது யாரும் அட்டாக் பண்ணதானே திரும்ப அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க அங்கே ஜனங்களாம். அது யாரும் அதை தொந்தரவு பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க.
The animal had likely strayed into the village from a nearby river ravine in search of food. அது சாப்பாடு தேடி பசியில் இருக்கவே அந்த குழந்தைய அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. A few of lucky 139 to get to vote, but many of their kin don't அப்படின்ட்டு லக்கி 139 சொல்லியிருக்காங்க. PM மோடி greet supporters during road show in Howrah. அதாவது நிறைய இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் வந்துட்டு சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு ஓட்டு போடுறதுக்கு. கொல்கட்டாவில் வித் லாஸ்ட் மினிட் ரிலீஃப் ஃபாலோயிங் பப்ளிகேஷன் ஆஃப் அப்பலேட் ட்ரிபியூனல் சப்ளிமெண்ட்ரி லிஸ்ட் ஆன் வெட்னஸ்டே அ ஃபியூ ஆஃப் 139. ஸோ கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த ஓட்டிங் லிஸ்ட்டு திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் ஒரு 139 பேருக்கு ஓட்டு கிடச்சிருக்கு, ஓட்டிங் அத்தாரிட்டி கிடச்சிருக்கு. பட் நிறைய பேருக்கு கிடைக்கல. Nandalal Bose 88-year-old grandson finally makes it after second attempt அப்படின்னு சுப்ரபுத்தா சென் அவர் வந்து 88 வயசு அவருக்கு. நந்தலால் போஸோடைய பேரன், அவருக்கு 88 வயசு. கொல்கட்டா, the family of celebrated painter Nandalal Bose voted on Thursday in Santiniketan, but only after 2 to 3 attempts despite a tribunal clearing their names following Supreme Court intervention and exemplifying the hurdles that citizens had to cross to exercise their rights. பாருங்கள், இவங்களுக்கே இத்தனை பரம்பரையாக அவங்க ஓட்டு போடுறவங்களுக்கே வந்துட்டு 2-3 வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணிட்டு தான் வந்து ஓட்டு போட சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஓட்டை வந்து யாரும் வந்து திரும்ப ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் ஓட்டுற இது வந்து அந்த லிஸ்ட்டில் வரலைன்னா அதுக்கு என்னென்னு ஃபாலோ பண்ணி அடுத்த எலெக்ஷனுக்குள்ளவாவது பேர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கே தப்பு நடந்திருக்கு என்னென்னு கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். Knocked out by SIR, many get midnight knocks from police. Rahul, TMC graft and polarization created way for BJP to enter West Bengal. Some get to go to booths but we can't even step onto roads அப்படின்ட்டு மோத்தாபாரி மால்டாவில் வந்து பேசியிருக்காங்க சில பேர். were deserted look after 2 hours. Hundreds of voters deleted during SIR exercise mobbed this Times of Indian correspondent at Mothabari in Bengal, Malda on Thursday polling day, asking whether he was there on to enlist their names. ஸோ அதான் நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்ஐஆரில் டெலீட் பண்ணதுனால நிறைய பேரால் ஓட்டு போட முடியலன்றதும் சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட் ஸ்லாம்ஸ் ஈஸி ஃபார் அப்யூசிங் பவர் டு புட் curbs on bikes. Unreasonable attempt to halt everything. Drastic move என்னன்னா bikes allowed only from 6 AM to 6 PM during 48-hour period. From 6 PM on April 27, pillion riders banned. Emergencies, family functions, essential services exempt. Why is not your authority declaring an emergency? Declare an emergency 2 days prior and conduct the election. This implies authorities' failure. சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் கேனாட் பி கர்டெயில்ட் இன் திஸ் மேனர் அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ பைக்கில் போகிறவங்களுக்குலாம் வந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்கு வந்து நிறுத்தி வச்சுருந்துருக்காங்க கல்கட்டாவில். இது வந்து சிட்டிசன்ஸ் ரைட்ஸை வந்து தடுக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டான விஷயம். பீஸ் ஸ்டாக்ஸ் இன் லிம்போ, க்ரூட் ரைஸ் ஹிட்ஸ் சென்செக்ஸ் ஸ்லைட்ஸ். ஸோ க்ரூட் ப்ரைஸ் வந்து திரும்பவும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏறி இருக்குது. சென்செக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. In February, RBI purchased $7.4 billion in forex market. Outward remittances dip in February. Amazon adds $300 million to boost India operations. Quater Commerce. So industry body seeks policy incentives for in-space servicing. Government assesses potential risks from AI models. Call for preparedness. Government has started to assess potential risks from advanced artificial intelligence models such as Anthropic's Mythos, with Finance Minister Nirmala Sitharaman and IT Minister Ashwini Vaishnav chairing a high-level meeting on Thursday with banks and regulators to review emerging threats from AI models. Nature of threat from new AI models is unprecedented and requires greater preparedness and coordination across financial institutions, said Finance Minister Nirmala Sitharaman, recommending banks to strengthen cyber security systems, engage specialized agencies, and ensure real-time sharing of threat intelligence. ஸோ ஏஐ கொண்டு வர்றதுனால நிறைய பாதிப்பும் இருக்குது. அதை கரெக்டாக பேங்க் சைட்லேருந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AI downloads in India up 69% in January, March.
70% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏஐ டவுன்லோட்ஸு ஜனவரிலேருந்து மார்ச் வரைக்கும். ஷேர் ஆஃப் பேங்க் கிரெடிட் இன் டோட்டல் ரிசோர்ஸஸ் ஃப்ளோ ரைசஸ் டு 65%. Reaches 29.2 lakhs crore on fresh disbursements. FDI up at 3.2 lakh crore. ஸோ கிரெடிட், அதாவது கடன் வாங்குறது, பேங்க்லேருந்து கடன் வாங்குறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. 3 வருஷத்தில், கடந்த 3 வருஷத்தில் ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் வந்து டேட்டா அதை பாருங்கள். பேங்க் லெண்டிங் கிளைம்ஸ் டு 3 year ஹை. அதாவது ஐ திங்க் இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ பப்ளிக் வந்து கொஞ்சம் ஆகிடுச்சு. திரும்ப கன்டினியூ பண்ணுறேன், சார்ஜ் போட்டு கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். RBI flags risk to growth, says inflation could take toll. ஸோ வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய தடையாக இருக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐயில். இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா வார் பிரச்சனையில் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து the downside risk to the global outlook have increased even as upside risks have increased on the inflation front, signaling a more fragile balance for the Indian economy in its latest state of economy assessment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The report adopts a calibrated tone on domestic conditions. It said that domestic economy activity displayed resilience in many segments with slowdown in few others, while early signs of deceleration are becoming visible. High frequency indicators present a mixed picture. It noted that demand conditions remained resilient despite some pockets of slowdown, and GST collections indicate sustained consumption. Forward-looking indicators suggest a more cautious outlook. RBI said its surveys point towards softening consumer confidence and moderation in business optimism, along with the build-up of cost pressures, indicating that demand may lose momentum in coming months. ஸோ இன்னும் இப்போது வரப்போகிற மாதம்லாம் இப்படி கண்டினியூ ஆகும்போது டிமாண்டு கம்மியாகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஷேர் ஆஃப் பேங்க் கிரெடிட், ஓகே, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த பேஜில் மேக் அ டீல் ஆர் டை, ட்ரம்ப்ஸ் Iran playbook takes dark turn. US president orders to shoot and kill in Iranian boats laying mines in ஹார்மூஸில். ஸோ எங்களோட உடன்படுங்க இல்லைனா சாவுங்க அப்படிங்கிற மாதிரியே ட்ரம்ப்பு சொல்லிவிட்டு பெரிய ஒரு டார்க் டர்னாக தான் இருக்குது இந்த பிரச்சனை. மோனோஸ் hold the portraits of Lebanese journalist Amal Khalil, killed in an airstrike in country's south during her funeral procession in Sidon on Thursday. Lebanon accused Israel of committing a war crime with Khalil's killing. The Israel army said it is reviewing the incident. No internal rift, we are together அப்படின்னு ஈரான் ஸ்பீக்கர் சொல்லியிருக்காரு. ஈரான் takes seized ships to port. Nations check on seafarers' safety. In the past, Trump even questioned if Obama was born in US or not. இது வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கண்டினியூ ஆகிருக்கு. ஒபாமாவே இப்போ யூஎஸில் பிறந்தாரா இல்லையாங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணியிருந்திருக்காரு அவர். மலாக்கா ஸ்ட்ரெயிட் வேர்ல்ட்ஸ் டாப் மேரிடைம் சோக் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. Some very large vessels avoid the Malacca Strait because of drought restrictions and go south around Indonesia instead. This route allows the Strait of Malacca to be bypassed if it were closed, but it adds to journey time and may inflate costs. ஸோ இந்த இன்னொரு வழி இருக்கு இல்லையா, மலாக்கா ஸ்ட்ரெயிட்ன்ற இன்னொரு வழியிலேருந்து இந்த ஆயில் டிரான்சிட் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டிஸ்ன்னு அது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. narrows to just 2.7 km wide at Phillips Channel, increasing collision and spill risk. ஸோ அந்த இடம், அந்த வழியாக ஆயில் டிரான்சிட் ஆச்சுன்னா என்னென்ன ரிஸ்க் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஹேக்கர்ஸ் ஸ்டீல்
$2.5 million ஃப்ரம் லங்கன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. கொலம்போவில் ஸ்ரீலங்காவில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்தே வந்து 2.5 மில்லியன் டாலர்ஸை வந்து ஹேக் பண்ணி திருடி இருக்காங்க சைபர் கிரிமினல்ஸ். பாருங்களேன், ஸ்ரீலங்கன் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேயே கம்ப்யூட்டர் சிஸ்டமில் siphoned off government said Thursday the most amount of cash ever stolen by hackers from a state institution in the debt saddled country. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா வந்து கடனில் இருக்குது. இதில் சைபர் கிரிமினல்ஸ் வந்துட்டு ஹேக் பண்ணி $2.5 மில்லியன் வந்து ஃபினான்ஸ் அந்த மினிஸ்ட்ரியிலேருந்தே திருடி இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது வந்து ஹிஸ்ட்ரியிலே தான் பெரிய இதுன்னு நினைக்கிறேன். The cyber attack in a major blow to Sri Lanka, which is recovering from a crippling economic crisis in 2022 after Colombo defaulted in its $46 billion external debt. ஸோ ஏற்கனவே அவங்க $46 பில்லியன் வந்து கடனாக இருந்திருக்காங்க. அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் $2.5 மில்லியன் ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. த மணி வாஸ் டிஸ்டைன்ட் ஆஸ் டெப்ட் ரீபேமெண்ட் டு ஆஸ்திரேலியா. அது எதுக்காக வச்சுருந்த பணம்னா ஆஸ்திரேலியாவுக்கு கடன் திருப்பி கொடுக்கறதுக்காக வச்சுருந்த பணம். அதை வந்து ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி ஹர்ஷனா சூரிய பெருமா told reporters in the capital 4 senior officers at the Public Debt Management PDMO was suspended after the breach. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃபே தான் இதுக்கு எதாவது உடந்தையாக இருந்திருப்பாங்களான்னு தான் இருக்கும். கிரிமினல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஆர் லுக்கிங் into this and we are not in a position to give further details அப்படின்னு சூரிய பெருமா சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா established a PDMO earlier this year in line with an IMF backed $2.9 billion bailout loan from early 2023 following the island's economic meltdown. Australia's High Commissioner in Sri Lanka Matthew Duckworth said Canberra was aware of irregularities in payments owed to it. Sri Lankan authorities are investigating the matter and are coordinating with Australian officials who are assisting the investigation, Duckworth said on X. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இது என்ன பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பெரிய இருக்கு பாருங்க. அப்போ நம்மளுக்கெலாம் என்ன சேஃப்டி இருக்கும்? ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலே வந்துட்டு இந்த மாதிரி கை வைக்கிறாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னா பப்ளிக்கோடைய பணத்துக்கு என்ன சேஃப்டி இருக்குன்னே தெரியல. நம்ம வந்து ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. சேர்த்து வச்சா இந்த மாதிரி 1000 பிரச்சனை வருது. தங்கம் சேர்த்து வச்சாலும் பிரச்சனை தான், காசே பிரச்சனை தான். அப்படின்னும் போது எதை தான் நம்பி வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோண ஆரம்பிக்குது. எதுவுமே சேஃப்டியில் எல்லாமே நம்பிக்கை தான் அப்படின்னு. WB ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே பேரமௌண்ட்ஸ் $81 பில்லியன் டேக் ஓவர். வார்னர் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் இருக்கு இல்லையா யூஎஸில், ஸோ நியூயார்க்கில் an $81 billion Warner Paramount mega merger has received shareholders' stamp of approval, propelling a deal that could vastly reshape Hollywood and the wider media landscape closer to the finish line. ஸோ பேரமௌண்ட்டோட சேர்ந்து இவங்க பண்ண போகிறாங்க. அக்கார்டிங் டு த ப்ரிலிமினரி vote count on Thursday, the overwhelming majority of Warner Bros. Discovery shareholders voted in support of selling the entire business to Paramount for a $31 share, the company said. Paramount wants to buy all of Warner, but it's not a done deal quite yet. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ண போகிறாங்க, வார்னர் ப்ரோஸும் பேரமௌண்ட்டும். EU approves $106 billion loan package to help Ukraine. Brussels, the European Union வந்துட்டு on Thursday approved $90 billion loan package to help Ukraine meet its economic and military needs for 2 years after oil began flowing through a key pipeline to Hungary and Slovakia, ending months of political deadlock. இதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் இருக்குது. RCB seeks strong finish. ஓகே, எனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ்வளோதான், இன்றைக்கி பேப்பர் இவ்வளோ தான். நான் இன்றைக்கி சப்ளிமெண்ட் படிக்கலை, அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. மெயின் பேப்பர் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன். 2 நாள் படிக்க முடியல, நான் ஒரு பிரேக் விட்டுட்டேன். ஹேபிட்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அது விட்டேன், பெரிய தப்பு தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட். எல்லோரும் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேனாவது போக பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஹாப்பி வீக்கெண்ட்.